Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல Google Chrome வந்து யூஸ் பண்ணுவீங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த Google Chrome வந்து உங்களுக்கு சரியா வொர்க் ஆகாது. நீங்க வந்து உங்களுடைய Google Chrome ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஓபன் ஆகாது. அப்படியே Google Chrome ஓபன் ஆகி உள்ள போனான்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகி நிக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா வொர்க் ஆகாது. எதனா ஒரு எரர் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இது போல உங்களுக்கு வந்து Google Chrome வொர்க் ஆகல அப்படின்ற பட்சத்துல Google Chrome நாட் வொர்க்கிங் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல Google Chrome வந்து ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்துல இப்போ நீங்க வந்து Google Chrome மேல உங்களுடைய கர்சரை வச்சு ரைட் கிளிக் வந்து பண்ணுங்க. இப்போ நான் வந்து ரைட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கீழே பாட்டம்ல ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த ஷார்ட்கட்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டா ஷார்ட்கட்ல தான் செலக்ட் ஆகும். ஷார்ட்கட்ல செலக்ட் ஆகல அப்படின்னா ஷார்ட்கட்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஃபைல் லொகேஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓப்பன் ஃபைல் லொகேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இது வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி வந்து வந்துரும். ஓகே, இந்த பேஜ் வந்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பெருசு பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ்ல Chrome சொல்லிட்டு இருக்கு பாருங்க. Google Chrome. இந்த Chrome அப்படின்ற இந்த ஆப்ஷன் மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் வந்து பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க ரீநேம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரீநேம் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க ரீநேமே கிளிக் பண்ணுங்க. ரீநேமே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய நேம் எடிட் பண்றதுக்காக எப்படி வந்து வந்துரும் ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸ்ல நடுவுல வச்சு நீங்க ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ செலக்ட் ஆனது வந்து ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆகிட்ட பிறகு இப்போ Chromeக்கு பக்கத்துல எதனா ஒன்று ஆட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து 1 வந்து ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து 1 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது போல ஆட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு வெளியே வந்து ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா நேம் வந்து செட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க நம்ம நேம் வந்து எடிட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா திரும்ப Google Chrome 1 சொல்லிட்டு இருப்பாங்க. இதை ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் திரும்ப ரைட் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க சென்ட் டு சொல்லிட்டு இருக்கு. சென்ட் டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ சென்ட் டு மேல உங்களுடைய கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா ரைட் சைடுல ஒரு பாப்அப் வந்து வரும். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ ரைட் சைடுல ஒரு பாப்அப் வந்திருக்கு. இதுல வந்து பாருங்க டெஸ்க்டாப் கிரியேட் ஷார்ட்கட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. டெஸ்க்டாப் கிரியேட் ஷார்ட்கட் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த Google Chrome வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து உருவாகிட்டு இருக்கும். இப்போ நம்ம இந்த பேஜை நம்ம டோட்டலா கேன்சல் பண்ணிட்டு பேக் வந்துருவோம். இது போல எல்லாமே நீங்க கேன்சல் கொடுத்துக்கோங்க. பேக் வந்துருங்க. இப்போ இதையும் வந்து கேன்சல் பண்ணிருங்க. ஓகே, இதை வந்து நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே, டோட்டலாக வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பாருங்க இப்போ Chrome 1 ஷார்ட்கட் சொல்லிட்டு இப்போ இன்னொரு Chrome வந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம ஷார்ட்கட் Chrome வந்து உருவாக்கியாச்சு. இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அந்த Google Chrome வந்து ஒர்க் ஆகாது. அதாவது ஓல்டு Google Chrome வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியா ஒர்க் ஆகாது. அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம இந்த பழைய Google Chrome வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்க வந்து டெலிட் வந்து பண்ணிருங்க. ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டெலிட்டை நீங்க கொடுத்து இந்த Google Chrome டெலிட் வந்து பண்ணிருங்க. இப்போ வந்து பாருங்க நமக்கு ஷார்ட்கட் Google Chrome வந்து இருக்கு. இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து தாராளமா சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா சால்வ் ஆயிடும். அதாவது Google Chrome நாட் வொர்க்கிங் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். இப்போ நீங்க இந்த Google Chrome கிளிக் பண்ணி நீங்க வந்து ப்ரௌசிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நம்முடைய Google Chrome நாட் வொர்க்கிங் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.